ஓமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே விலாக் தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டே வந்து ஊருக்கு கிளம்புறாங்கல்ல, ஸோ அது எல்லாமே சேர்த்து ஒரு விலாகாக வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவில். ஸோ மேரேஜ் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா, ஓவியாவோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்த கொஞ்சம் பேர் அவங்க எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. அனுப்பி வச்சு வந்துடுவேன். ஓவி அப்பா ஃபோனில் ஃப்ளாஷ் அடிக்குது பேர். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு, அதாவது சிவகங்கைக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மலப்புரத்துலேருந்து டேரெக்டாகவே பஸ் இருந்தது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மலப்புரத்துலேருந்து பஸ்ஸில் டேரெக்டாக போகிறதுனால. நீங்க என்ன பிடிச்சீங்களா? உயிரோட இருக்கு, சாவறதுக்கு டைம் ஆகும். தண்ணியில் மட்டும் அப்படியே போய்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் கசின் வந்து ஃபிஷ் ஃபார்மிங் வச்சுருக்காங்க. அந்த மீன் தான் வந்து நாங்கள் அன்னைக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ நம்மளை வந்துட்டு வீட்டில் வளர்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது. இது இல்லை, இது இல்லை. பெருசா எடுத்துட்டு குட்டி எல்லாம் போட்டா வளரும்ல. மனுஷங்கள அதே மாதிரி இது அந்த யார் லூசு? யார் லூஸ் சொல்லு. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. போட மாட்டேன். இன்னைக்கு vlogலாம் எடுக்கவே முடியல. ஏன்பா? உடம்பு சரியில்லை. ஃபேமிலி சென்டிமெண்ட் உனக்கு யூடியூப் கண்டென்ட் பாருங்க, யூடியூப்ல போடுறீங்களா? இதெல்லாம் எப்படி மற்றவங்கள விட ஜாலியாக பார்ப்பீங்களா? உங்களது எடுக்கும்போது மட்டும் கசக்குதா உங்களுக்கு? இல்லை, மற்றவங்களுக்கு ரசிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் எல்லாம் பார்த்தேன். மனு இது பார்க்கல, நீ சொல்லு. என்ன பண்ண முடியும்? பாய், பார்த்து சொல்லு. பாத்துங்க, பாத்துங்க. என் வாழ்க்கை உரமாக நீயும் பிறந்தாயே,
மணக்கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ண காணோம். சில நாளில் நீ என் தாயே, சில நாளில் நீ என் சேயே, எப்போதுமே என் கூட தான் என்று நினைச்சேன். இப்ப நீயோ போகும்போது செத்து போழச்சேன். ஸோ இது அடுத்த டே மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவியாவோட அண்ணன் வந்து நிலா வந்துட்டு அன்றைக்கி கிளம்புனாங்க. நிலா ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மா, அவங்க எல்லாருமே பாட்டி, அவங்க எல்லாருமே வந்து அடுத்த நாள் வந்து கிளம்புனாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ட்ரெயின் தான். ஸோ நார்மலாக திருவூர்லேருந்து ட்ரெயின் ஏறிட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் என் சித்தப்பா ஃபேமிலியும் அன்றைக்கே வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நாங்களும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் கிளம்பணும்னு நினைக்கிறேன். மூஞ்சப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் பேக்கிங்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தேங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரியம்மா பொண்ணு எங்கள் அக்கா தான் வந்து கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து நாங்கள் எப்போவுமே ஊருக்கு போனாலும் தேங்காய் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விலை ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஸோ அக்கா வீட்டில் இருக்கிறதால தேங்காய் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. பிடிக்கவே இல்லை. அப்ப நீ நன்னாയിട്ടുണ്ടെന്നല്ലേ പറഞ്ഞു. நல்லா இருந்துச்சு. பட் ரேட் கூட எனக்கு வாங்கி தரல. அப்பதான் அவளை திட்டினேன். ஸோ எங்கள் அத்தையும் நீங்கள் என்னோட செகண்ட் கசினையும் மேரேஜில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு அவங்க 2 பேர். ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து அவ்வளோவா எடுக்கல. ஸோ அதனால என்னால் காட்ட முடியல. ஓவி ಅದು ഇവിടെ ഇവിടെ ಅದು ഫോട്ടോ. ஸோ அவ்வளோதான், நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். அண்ட் நல்ல வேலை நாங்கள் மேரேஜும் சீக்கிரமாக முடிஞ்சு நாங்களும் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் டைமில், ஏப்ரல் 25th மேரேஜ் முடிஞ்சு நாங்கள் 1 வீக்லேயே கிளம்பிட்டோம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு, ஃபுல் லாக்டவுன் ஆகிடுச்சு. ஸோ நல்ல வேலை அதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கேரளாவோட அந்த பிளேஸ்லாம் காட்டுங்க அப்படின்னு. ஸோ எங்கள் ஊருக்காரவங்களுக்கு கொஞ்சம் போர் தான் அடிக்கும், ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ கிளிப்லாம் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் எங்கள் அத்தை வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழி இதெல்லாமே. ஸோ இப்படி தான் இருக்கும். ரொம்ப வீடும் இருக்காது, ரொம்ப காடாகவும் இருக்காது, மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் மெயின் ரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes தான் இருக்கும், 10 to 15 minutes தான் நம்ம பைக்கில் போகிறதா இருந்தால், அதாவது மெயின் ரோடுக்கு வர்றதா இருந்தால். அண்ட் இந்த ரோட்டில் வந்து பஸ் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு பஸ் போகும், அதாவது அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அப்படின்னு 2 பஸ்ஸு போகும், அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் வந்து எங்கே கேரளாவில் எங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கேரளாவில் வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அம்மாவோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா நிலம்பூர், அப்பாவோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சேரி. ஸோ நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டு, ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ப்ரைவேட் பஸ்ஸில் இப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் உட்காரலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா சீட்லேயும் உட்கார முடியாது. ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு ஃபுல்லாக நார்மல், இதுவும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே அப்படிலாம் கிடையாது.
ஸோ எங்கள் வந்து பார்த்திங்கன்னா மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ மெஜாரிட்டி வந்து முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஷாப் வந்து உங்களுக்கு காட்டினேன். ஃபுல்லாக வந்து பர்தாக்கவும் ரொம்ப பிடிச்சிருந்ததா, நல்லா அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதை காட்டினேன். அண்ட் நீங்கள் வந்து நீங்கள் வேடிக்கை பார்க்கறதுல பஞ்சமே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுற்றி அவ்வளோ வீடு தான் ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக அழகாக கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு வேடிக்கை பார்க்கறதுல போரே அடிக்காது. ஸோ மற்ற ஊரில் இந்த பொல்யூஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஃபோன் நோண்டிகிட்ருப்போம். ஆனால் எங்கள் ஊரில் வந்துட்டு பஸ்ஸில் உட்காந்தோன்னா வேடிக்கை தான் பார்க்க தோணும். எனக்கெலாம் வந்துட்டு வேடிக்கை தான் நான் செம்மையாக பார்ப்பேன். ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும். நேச்சர் எல்லாமே சேர்ந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் வந்து போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோட்டைக்கல் பஸ் ஸ்டாண்டு. கோட்டைக்கல்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா தெரியும். ஏன்னா அது வந்துட்டு ஆயுர்வேதிக் ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது கோட்டைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லை எங்கள் அக்கா அப்படின்னு. ஸோ அவங்க தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் இந்த சைடு தான் வரோம்னு சொன்னதுனால எங்களுக்கு வந்துட்டு காடை முட்டையும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேக் ஸ்டாண்டு வந்து கேட்டிருந்தோம். ஸோ அதுவும் வந்து ரெடி பண்ணி அவரே வந்துட்டு மரத்தால் செஞ்சு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது ரெண்டுமே கொண்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அண்ணான்னு சொன்னது வந்து என் பெரியம்மா பையன். ഹലോ ഹായ് സുഖല്ലേ സുഖല്ലേ കുട്ടികൾക്കാ ഒന്ന് മാസ്ക് ഊരി കാണിച്ചേ. വെറുതെ ഇറക്കിട്ട് കയറ്റി ഞാൻ ഓട്ടം മുട്ടേരാ. ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா திருூர் ரயில்வே ஸ்டேஷன். உங்களுக்கு நான் போர்டு வந்து காட்டியிருப்பேன் பாருங்கள். பட் மலையாளத்தில் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம காட்டலாமே அப்படின்னு தான் காட்டினேன். கோவிட் அப்படிங்கிறதுனாலே மோஸ்ட்லி யாரும் இல்லை. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இந்த டைமில் யாரும் அவ்வளோ இந்த சைட்லேருந்து ட்ராவல் பண்ணலை அன்னைக்கு அந்த டேயில். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த அண்டங்காக்கா சொல்லுவாங்கள்ல, அந்த காக்கா மட்டும் மேலே உட்காந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து ஊருக்கு போயிருந்தால சின்ன மினுவியும் அங்கே தானே விட்டுருந்தோம். ஸோ அவங்கள தூக்கிட்டு வரதான் நான் போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் ரீச் ஆனதும் உங்களுக்கு காடை முட்டை வந்து காட்டினேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். டாடா.